ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பிஜி அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tngazza.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு பாருங்கள், டிஎன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஜிக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பிஎடுக்கான அட்மிஷனும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பிஜிக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பிஎடுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ இப்போ இந்த பிஜி ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புதிய வெப்சைட் ஓப்பன் ஆகும். pg.tngazza.in இதான் பார்த்தா பிஜிக்கான ஒரு வெப்சைட்டுங்க. இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுநிலையை வந்திருக்கு பாருங்கள். பிஜிக்கான அட்மிஷன் 2026 ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். அதேமாரி உங்களுக்கு தேவையான என்ன காலேஜ் என்ன கோர்ஸோ அதை சாய்ஸ் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் அந்தந்த காலேஜ் வெப்சைட் மூலமாக பப்ளிஷ் பண்ணப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கோர்ஸ் சைட் பண்ணுங்களோ அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு ஆர்டர் காப்பி கொடுத்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க இதில் பார்த்துக்கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா இதில் இருக்க பாருங்கள் பிஜி புக்லெட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ தமிழகத்தில் இந்த பிஜிக்கான காலேஜ் எங்கெங்கே இருக்குது, அந்த காலேஜில் என்னமான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கைட்லைன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு கல்லூரிலேருந்து இன்னொரு கல்லூரிக்கு மாற்றுவதற்கான வேண்டுகோள் அல்லது வேறு பாடப்பிரிவுக்கு மாற்றுவதற்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளத்தக்கல்ல அப்படிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. அரசு விதிமுறையின் படி தான் உங்களுக்கான கல்வி கட்டணம் பெறப்படும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா அது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு காலேஜோட வெப்சைட்லேயுமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ காலேஜஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எந்தமான காலேஜஸ்லாம் இருக்குது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலேஜ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க, அதில் வெப்சைட் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க இன்னும் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஒவ்வொரு காலேஜிலும் என்னமான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் பாருங்கள், முதல்ல பிரசன்சி காலேஜ் இருக்குது அப்படின்னா அதோட வெப்சைட் என்ன, அதுக்கு கீழே என்னமான கோர்சஸ் இருக்குது, ஸோ பிஜியில் என்னமான கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, அதாவது எம்ஏ ஹிஸ்டாரிக் ஸ்டடீஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி நிறையா கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. வேக்கன்சி எவ்வளோ ஸ்ட்ரென்த்து 40 வேக்கன்சி 40 பேர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாரி பாருங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, காலேஜில் ஹாஸ்டல் இருக்கா பாய்ஸு அண்டு டேஸ்க்கு அதாவது கேர்ள்ஸுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜோட வெப்சைட்லேயும் போயிட்டு என்னமான கோர்சஸ் இருக்குது அது எல்லாமே நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எல்லா காலேஜுமே இந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா ஸோ கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் கைட்லைன்ஸ் தான். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் நேம் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ நேம் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ரெண்டுமே நீங்கள் என்ட்ரு பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் மெயில் அட்ரஸ், ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ண பாருங்கள். மெயில் அட்ரஸும் ரொம்பவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். கன்ஃபார்ம் மெயில் ஐடியில் போயிட்டு திரும்ப உங்களுக்கான மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற மாரி இருக்குங்க, கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக ஃபில் பண்ண பாருங்கள். இதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஸோ உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத நீங்கள் இதில் செலெக்ஷன்ஸ் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான பிடிச்ச பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் கொடுக்க பாருங்கள். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப நீங்கள் அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுங்க. பாஸ்வேர்டை
முதற்கொண்டு எல்லாமே சரியாக நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் பண்ணவான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓடிபி வந்து கேட்குங்க. ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுத்துக்குமே வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்குங்க. அதனால் ஸோ ஓடிபி மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ மெயிலுக்கும் ஓடிபி வந்து அனுப்பியிருப்பாங்க. அதனால் ரெண்டுத்துக்கும் ஒரே ஓடிபி தான் வந்திருக்கும். ஸோ ஓடிபியை கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு சப்மிட்னு இருக்க பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. இந்த மாதிரி டேரெக்டாக லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் ஆகிடுங்க. இப்போ மொத்தமாக வந்து பாருங்கள் ஒரு 8 ஸ்டெப் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேசஸ். ஸோ நீங்கள் இருக்கிறது எந்தமான பிளேஸில், கார்பரேஷனில் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படின்னு செட் பண்ணிட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்ற மாரி நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்குங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. ரிலிஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை செட் பண்ணிட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, உங்களுக்கான கேஸ்ட் என்ன அப்படின்றத இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அட்ரஸ் இதில் வந்து பாருங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ், டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, ஃபுல் அட்ரஸை கொடுத்துட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இந்த சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் எல்லாமே அப்படியே வந்து காப்பி ஆகிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு டிஸ்ட்ரிக்டை செட் பண்ணிட்டு தாலுக் கேட்டிருக்காங்க. உங்கள் தாலுக் என்னவோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்கோடு உங்கள் ஊருக்கான பின்கோடு என்ன அப்படின்னு கொடுத்துட்டு சொந்த மாவட்டம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சொந்த மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் உமிஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎம்ஐஎஸ்க்கான நம்பர் இருக்கும். அந்த நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நான் டெமோக்காக கொடுத்துக்கிறேன், நீங்கள் கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். மென்ஷன் பண்ணிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து 7 கண்ட்ரியும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜை வைட்டு அடுத்த கட்டமாக ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு என்னமான ஸ்போர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையா இல்லை ஸ்டேட் லெவல்லையா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுக்கான டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும். எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் மாற்றுத்திறனாளி அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து என்னமான மாற்றுத்திறனாளி, எவ்வளோ கேட்டகரி, பர்சன்டேஜ் என்ன, ஐடி கார்டு நம்பர் என்ன எல்லாமே கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்சிசிக்கான சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு படைகளின் தகுதியான பணியாளருடைய குழந்தைகள், மனைவிகள் வகை இதில் வந்து பாருங்கள் ஒரு சில செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கேட்டகரியில் இருக்குங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த விடோ ஆஃப் வார்டில் வந்து கொல்லப்பட்டவங்க அந்த மாதிரி பசங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைன்றவங்க நன் ஆஃப் த எபோ அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிட்டு 7 கண்ட்ரியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டமாக யூஜிக்கான டிகிரி இன்ஃபர்மேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ யூஜிக்கான இன்ஃபர்மேஷன் முதல்ல டிகிரி ஆஃப் ஸ்டடி, நீங்கள் என்ன டிகிரி முடிச்சவங்க, பிஏவா, பிபிஏவா, பிசிஏவா, பிகாமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பிஏ அப்படின்னா பிஏ கொடுத்துட்டு அதில் என்ன முடிச்சிங்க, ஸோ டிஃபென்ஸா, தமிழா, இங்கிலீஷா இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பிஏல என்ன படிச்சிங்க அப்படின்றத. பிஎஸ்சி அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சியில் என்னமான படிச்சிங்க அப்படின்றத இதுலேயே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ பயோ கெமிஸ்ட்ரியா, பாட்னியா, சுவாலஜா, மேக்ஸா அந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்றது தாங்க நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கான டிசிப்ளினை என்ட்ரு பண்ணிட்டு நேம் ஆஃப் த கல்லூரி, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்றத கொடுத்துட்டு யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான யூனிவர்சிட்டி நேம் எதுவோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். என்ன யூனிவர்சிட்டியில் யூஜி படிச்சிங்களோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு யூஜிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்ற மாரி நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மந்த் ஆஃப் யூஜி கம்ப்ளீஷன், ஸோ யூஜி வந்து எப்போ கம்ப்ளீஷன் பண்ணீங்க, அதாவது நீங்கள் மேனுவலாக கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள்
ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா ஸோ எப்போ முடிப்பீங்க அதெல்லாம் நீங்கள் மேனுவலாக கொடுத்துக்கோங்க, எந்த இயரில் முடிப்பீங்க, ஸோ நீங்கள் யூஜி முடித்தவங்க எந்த மந்த்து எந்த இயரில் முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா வெதர் ஃபைனல் செமஸ்டர் இயர் ரிசல்ட் ஆர் பப்ளிஷ்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இறுதி பருவ வருடத்தேர்வு முடிவு வெளியிடப்பட்டிருக்கா, ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, வரல அப்படின்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தாங்க அது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி வந்து மார்க் அடிப்படையில் வந்துச்சா கிரேடான்னு கேட்டிருக்காங்க. மார்க்ஸ் வந்தவங்க மார்க் கொடுத்துக்கோங்க, கிரேடு வந்தவங்க கிரேட் மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிட்டு எக்ஸாம் அசஸ்மெண்ட் மெத்தட் உங்களுக்கு செமஸ்டரா இயரான்னு கேட்டிருக்காங்க, செமஸ்டரே கொடுத்துக்கோங்க, ஏன்னா செமஸ்டர் தான் நிறையா காலேஜில் இருக்கும், ஸோ செமஸ்டர் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இயர்லி ஒரு எக்ஸாம் வரவங்க இயர் அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூஜி இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுங்க, மிஸ்டேக் இல்லாத எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பாருங்கள் சேவ் அண்ட் கண்டினியூன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கடுத்து யூஜி மார்க்கை பற்றி என்டர் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து மார்க் என்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் செமஸ்டர் ஆண்டு வாரியான மதிப்பெண்கள் தேவை. கண்டிப்பாக ஒவ்வொரு செமஸ்டருமே எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத என்ட்ரு பண்ணி ஆகணுங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்கள் இருந்தால் அனைத்து பாடங்களின் அதிகபட்ச மதிப்பெண்களையும் பெற்ற மதிப்பெண்களையும் கூட்டி அதற்கான இடத்தில் உள்ளிடவும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழே மதிப்பெண் நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் மார்க் அடிப்படையில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மார்க்கை கொடுக்குற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ செமஸ்டர் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செமஸ்டர் 1க்கான மார்க்கை கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு அதில் பார்ட் 1க்கான மார்க்கு, பார்ட் 2க்கான மார்க்கு, அதுக்கப்புறம் பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கான மதிப்பெண்ணை என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செமஸ்டர் 1க்கான மார்க்கை கையில் எடுத்துக்கோங்க. ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க, அதனால் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரித்து கொடுக்கல, பார்ட் 1, பார்ட் 2லாம் கிடையாது, அப்படியே மதிப்பெண் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் பார்ட் 1, பார்ட் 2 பிரிச்சுக்கணும். பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் செமஸ்டர் 1 பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் சப்ஜெக்ட் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதேமாரியே பார்ட் 2 வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கா அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து பார்ட் 2 சப்ஜெக்டாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் அந்த மற்றது அதாவது உங்களுக்கான மெயின் சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள், உங்களுக்கான சப்ஜெக்ட் அதுவும் பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் மற்றது மீதி இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கில் பேப்பர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான மெயின் பேப்பர் அலைடு பேப்பரை 2 மதிப்பெண்ணும் கூட்டி தான் பார்ட் 3 நீங்கள் என்டர் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான கைட்லைன்ஸ். இதில் உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்கள் இருந்தால் அனைத்து பாடங்களின் அதிகபட்ச மதிப்பெண்களையும் பெற்ற மதிப்பெண்களையும் கூட்டி அதை ஒரே இடத்துல நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மெயின் சப்ஜெக்ட் 2 அலைட் சப்ஜெக்ட் இருக்குது, மொத்தமாக 4 சப்ஜெக்ட் பார்ட் 3க்கு இருக்குது அப்படின்னா பார்ட் 3யோட அதிகபட்ச மதிப்பெண் ஒரு சப்ஜெக்ட் 100 மதிப்பெண் அப்படின்னா மொத்தமாக நீங்கள் 400 அதிகபட்ச மதிப்பெண் 400ன்னு போட்டுட்டு நீங்கள் பெற்ற மதிப்பெண் அந்த 4 சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத கூட்டி என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பாடம் எதுவும் இல்லை என்றால் அந்த இடத்தை காலியாக விடவும். எடுத்துக்காட்டாக 3ஆம் ஆண்டில் உங்களுக்கு பகுதி 1 மற்றும் பகுதி 2 இல்லாமல் இருக்கலாம், எனவே நீங்கள் அந்த இடத்தை காலியாக விடலாம். பகுதி 4ல் பாடங்கள் எதுவும் இல்லை என்றால் நீங்கள் அந்த இடத்தை காலியாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக பார்க்கும்போது செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் செமஸ்டர் 3, 4, 5 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் இல்லாமல் வந்திருக்கும். அதிகபட்சமாக 5th, 6th செமஸ்டரில் உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர் இருந்திருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பார்ட் 1 இருக்கட்டும் பார்ட் 2 வந்து என்ட்ரு பண்ண வேண்டாம், அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாங்க. செமஸ்டர் 1 இப்போ நீங்கள் செமஸ்டர் 1க்கான மார்க் ஷீட்டை கையில் எடுத்துகிட்டு பார்ட் 1 வந்து பார்த்தா தமிழ் வந்திருக்கு அப்படின்னா ஸோ அதிகபட்ச மதிப்பெண் ஒரு சப்ஜெக்ட் 100 கொடுத்துக்கோங்க. அந்த தமிழில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா பார்ட் 2 இங்கிலீஷ் வந்திருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் 100 மதிப்பெண் கொடுத்துட்டு அதிகபட்ச மதிப்பெண் 100 தான், பெற்ற மதிப்பெண் நீங்கள் பார்ட் 2 அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாரி உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் வந்திருக்கு. நான் இப்போதைக்கு என்னோட கன்சல்டேஷன் மார்க் ஷீட் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில் வந்து பாருங்கள் பார்ட் 1 பார்ட் 2ன்ற மாதிரி இதே பிரித்து கொடுத்துட்டாங்க. செமஸ்டர் 1ல் பாருங்கள் பார்ட் 1 இருக்குது, பார்ட் 2 இருக்குது, பார்ட் 3 இருக்குது, பார்ட் 4 மொத்தமாக 4-5 சப்ஜெக்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 தமிழ் என்ட்ரு பண்ணிட்டேன், பார்ட் 2 இங்கிலீஷ் என்ட்ரு பண்ணிட்டேன்,
பார்ட் 3 பாருங்கள் 2 சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ 2 சப்ஜெக்ட் தான் பார்ட் 2 வந்திருக்கு. அதனால் நான் இப்போதைக்கு பார்ட் 2 வந்து பாருங்கள் அதிகபட்ச மதிப்பெண் 200 கொடுத்துட்டு அந்த 200ல் நான் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கேன் அப்படின்றத கூட்டி நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 4 கொடுத்துருக்காங்க. பார்ட் 4 ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், அதனால் ஒரே ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். 100 மதிப்பெண் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, அதில் நான் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தேன் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாசிங். ஸோ நான் வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டர் இருக்குது பாருங்கள், அது வந்து நான் எந்த இயரில் பாஸ் பண்ணேன், எந்த மந்தில் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கு அதிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மார்க் ஷீட்லேயே நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த செமஸ்டர் 1 எத்தனை அட்டம்ப்டில் பாஸ் பண்ணீங்க, நிறைய பேர் அரியர் வச்சுருப்பீங்க, 1 2 எத்தனை அட்டம்ப்டில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அத்தனாவது அட்டம்ப்டை நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். செமஸ்டர் 1 முழுக்க நீங்கள் எப்போ கிளியர் பண்ணீங்க, எத்தனாவது அட்டம்ப்டில் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். சேம் அதே மாதிரி தாங்க செமஸ்டர் 2 கொடுத்துருக்காங்க. செமஸ்டர் 2க்கான பேப்பர் தான் எனக்கு பார்ட் 1 தமிழ் இருக்குது, பார்ட் 2 இங்கிலீஷ் இருக்குது, பார்ட் 3ல் 3 சப்ஜெக்ட் வருது. ஸோ நான் 3 சப்ஜெக்ட்டுமே பார்ட் 3ல் 300 போட்டுட்டு 3 சப்ஜெக்ட்டும் கூட்டி எவ்வளோ மதிப்பெண் அப்படின்னு என்ட்ரு பண்ணுவேன். அதேமாரி பார்ட் 4ல் ஒரு 2 சப்ஜெக்ட் வருது. இந்த மாதிரி தான் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். செமஸ்டர் 3 பாருங்கள். இப்போ எனக்கு செமஸ்டர் 3ல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட் 1 பார்ட் 2லாம் கிடையாது, டேரெக்டாக பார்ட் 3 பார்ட் 4 மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 இல்லை, பார்ட் 4ம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அதனால் இந்த மாதிரி மதிப்பெண்ணை கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ட்ரு பண்ணியே ஆகணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 1 என்ன, பார்ட் 2 எவ்வளோ மதிப்பெண், பார்ட் 3 எவ்வளோ, பார்ட் 4 அந்த மாதிரி 4 பார்ட்டு நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 கண்டிப்பாக பார்ட் 1 தமிழ், பார்ட் 2 வந்து இங்கிலீஷாக இருக்கும், உங்கள் லாங்குவேஜ் பேப்பர் தான். பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் மெயின் சப்ஜெக்ட் அலைட் சப்ஜெக்ட் இருக்க போது, பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் மீதி இருக்க சப்ஜெக்ட் எல்லாமே பார்ட் 4ல் வரப்போது. நீங்களே வந்து பார்ட் 1 பார்ட் 2 தனியாலும் நீங்களே இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாங்க. மதிப்பெண், ஸோ டோட்டல் மதிப்பெண் அந்த 4 சப்ஜெக்ட் எவ்வளோ, அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, இந்த மாதிரி 6 செமஸ்டருக்குமே நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஃபைனல் செமஸ்டர் வரல அப்படின்னவங்க லாஸ்ட் செமஸ்டர் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்ற செமஸ்டர் நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணுங்க. ஸோ இதுக்கப்புறம் முன்னாடி ஒருவேளை நீங்கள் கிரேடில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிரேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கிரேடு கொடுத்துட்டு கீழே இருக்க பாருங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா கிரேடில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். கிரேடு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்கள் சிஜிபிஏ என்ன ஈக்குவல் டு கிரேடு பாயிண்ட் இன்ட்டு கிரெடிட்டை என்ட்ரு பண்ணிட்டு டோட்டல் கிரெடிட்டை கீழே போட்டு ஸோ உங்களுக்கான சிஜிபிஏ கொடுக்குற மாரி இருக்கும். இதில் வந்து பாருங்கள் மேக்ஸிமம் சிஜிபிஏ 10னா சிஜிபி 10ன்னு கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ சிஜிபிஏ எடுத்தீங்க, அதாவது செமஸ்டர் 1 to மொத்த மதிப்பெண்ணு மொத்த சிஜிபிஏ தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ் அண்ட் கண்டினியூன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான காலேஜை நீங்கள் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுற மாரி இருக்குங்க. அதாவது நோ லிமிட் ஆன் த நம்பர் ஆஃப் காலேஜ் அண்ட் கோர்ஸ். நீங்கள் வந்து எவ்வளோ காலேஜ் வேணால் செலக்ட் பண்ணலாம், எவ்வளோ கோர்ஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ₹2 மட்டும்தான் பே பண்ண போகிறீங்க, மற்ற கேட்டகரிக்கு ₹60 மட்டும்தான் பே பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் எவ்வளோ காலேஜ் எவ்வளோ கோர்ஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா எல்லா காலேஜோட லிஸ்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இந்த காலேஜ் தான் வேணும், இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் வேணும் அப்படின்னா சர்ச் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள காலேஜ் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் காலேஜ் நேம், அந்த டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன காலேஜ் இருக்கோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த காலேஜோட கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கான கோர்ஸ் எப்படின்னா நீங்கள் வந்து யூஜியில் என்ன முடிச்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க உங்களுக்கான கோர்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் படித்த யூஜியில் உங்களுக்கு பிஜி என்ன கோர்ஸ் எலிஜிபிள் இருக்கோ அதை மட்டும் கொடுக்க பாருங்கள். அதனால் இப்போ நீங்கள் பிசிஎம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லாம் முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா கோர்ஸையும் கிளிக் பண்ணிடாதீங்க. என்ன கோர்ஸ் வேணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ண பாருங்கள். அதேமாரி உங்களுக்கு வேறு காலேஜ் வேணாலும் நீங்கள் வேறு காலேஜும் சூஸ் பண்ணி வேறு காலேஜுக்கும் நீங்கள் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எத்தனை காலேஜ் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எவ்வளோ கோர்ஸ் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தாங்க. ஸோ இந்த எல்லா கோர்ஸுமேக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதனால் ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்னென்ன காலேஜ் வேணும், என்னென்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அன்லிமிட்டெட் எவ்வளோ கோர்ஸ் வேணால் கொடுக்க பாருங்கள், எத்தனை இது வேணால் கொடுக்கலாங்க, அது வந்து உங்கள் விருப்பம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன காலேஜ்லாம் கீழே கொடுத்தீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதனால் ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில காலேஜ் ஒரு சில கோர்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் டெமோ அப்ளிகேஷன் அப்படின்றதால. உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் வேணும், எதெல்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து தெளிவாக கொடுக்குற மாரி இருக்குங்க. அதனால் எல்லாத்தையுமே
தெளிவாக வந்து செலெக்ஷன் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் மை சாய்ஸஸ்ன்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான காலேஜ் வந்து இல்லை காமிக்கும். எது ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், வேணான்னா டிலீட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இதிலே இருக்குது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ காலேஜ் வேணும் எவ்வளோ கோர்ஸ் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிட்டு 7 கண்ட்ரியும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேவ் பண்ணுவான்னு கேட்கும். கண்ட்ரியும் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். எல்லாமே பர்சனல் இன்ஃபர்மேஷன், யூஜி டிகிரிக்கான இன்ஃபர்மேஷன், மார்க்குக்கான இன்ஃபர்மேஷன், சாய்ஸ் செலெக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 7 கண்ட்ரியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. பேமெண்ட்கான மெத்தட், ஸோ கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் அந்த மாதிரி அதை வந்து பார்த்தா அந்த பேமெண்ட் மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கனரா பேங்க்னா கனரா பேங்க் தான் பேமெண்ட் பண்ணும் கிடையாது, அது ஒரு பேமெண்ட் பேங்க். அதில் போய்ட்டு நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டினியூ டு பே அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ ஜிபே, ஃபோன்பேவாக இருக்கட்டும், யூபிஐயாக இருக்கட்டும், நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். இப்போது பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஜென்ரேட் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துடுங்க. இதில் வந்து பாருங்கள் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் என்ன காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதில் வந்து பாருங்கள் டிக்ளரேஷன் பை த அப்ளிகன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வரும், அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. டிக்ளரேஷனில் வந்து உங்கள் சைன், உங்கள் பேரண்ட்ஸ் சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் கவுன்சிலிங் அப்போ என்னமான டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படின்னா டிசி, காலேஜுக்கான டிசி, 10th 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, யூஜிக்கான சர்டிஃபிகேட், யூஜி டிகிரி கன்சாலிடேட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ ஜாதி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாமே நீங்கள் ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் வித் ஜெராக்ஸை கவுன்சிலிங் அப்போ கொண்டு போகிற மாதிரி இருக்குங்க. இதுதான் உங்களுக்கான கைட்லைன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளிக்கர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண போகிறீங்க. அதாவது ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கம்பல்சரி அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா யூஜி டிகிரி அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்கான மதிப்பெண் அந்த மார்க்ஷீட் நீங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் யூஜி டிகிரி முடித்ததுக்கான அந்த சர்டிஃபிகேட்டை வச்சா போதுமானது. இன்னும் ஃபைனல் செமஸ்டர் முடிக்கல அப்படின்றவங்க யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டை மட்டும் வைக்க பாருங்கள். முடித்தவங்க ஸோ உங்களுக்கான அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் எல்லாமே 150லேருந்து 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்க மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே சிக்னேச்சர் இருக்கணுங்க. இதுதான் பேசிக் டாக்குமெண்ட். இந்த ஒரு 4 டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணவே போதுமானது. அதாவது உங்ககிட்ட யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது மார்க் ஷீட் ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவங்கிட்ட கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் இருக்கும், யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும், அப்லோட் பண்ணுங்கள். இல்லாதவங்க எத்தனை மார்க் ஷீட் வெரி இருக்கோ அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணி டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஜாதி சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரீஸ் அப்லோட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் ஃப்ரீஸ் ஆகும். ஸோ டாக்குமெண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அப்ளை ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் நீங்கள் எந்த காலேஜ் அப்ளை பண்ணீங்களோ அந்த காலேஜில் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க காலேஜ் வெப்சைட்டில். அப்போ நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும். அதுக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதிலே கைட்லைன்ஸில் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு இதுதான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுக்கு அந்த எப்போ கவுன்சிலிங் நடைபெற போகுது அப்படின்னா உங்களுக்கு 4/8/2026 அன்னைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 10/8/2026 அன்னைக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி பர்சனுக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து 13/8/2026 அன்னைக்கு நடக்கும். எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 19/8/2026 காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது தாங்க உங்களுக்கான ஒரு கைட்லைன்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த தேதிலாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த காலேஜ் அப்ளை பண்ணீங்களோ எல்லா காலேஜுக்குமே ரேங்க் லிஸ்ட் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.